இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கபிலன், உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியும். எனக்கும் வர்மாக்கு என்ன சம்பந்தம்னு இன்வெஸ்டிகேஷனுக்கு வர சொன்னதா சொன்னாங்க. அப்போ உனக்கு வர்மாவை தெரியும், அப்படிதானே? சார், என்ன சார் இது சின்ன பொருளத்தனமா கேட்குறீங்க? வர்மாவை பத்தி தான் டெய்லி நியூஸ் பேப்பர் டிவின்னு நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு மட்டும் இல்லை, நியூஸ் பார்க்குற எல்லாருக்குமே வர்மாவை தெரியும். மற்றபடி அவன் யாரு எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஐலி, இவன் எப்படி நடிக்கிறான்னு பாரு. சரி, உங்க அப்பாவை வர்மா எதுக்கு கடத்தினா? சார், எங்க அப்பா கடத்தினது வர்மாவா? சார், என்ன சார் சொல்றீங்க? சார், அவன் எதுக்கு சார் எங்க அப்பாவை கடத்தணும்? சார், என்ன சார் இது? சார், ஏதோ புது கதை சொல்லிட்டு இருக்கீங்க சார். அப்போ உங்க அப்பாவை கடத்தினது யாரு? சார், இங்க பாருங்க, எங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமா நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் தான் சார் இது பண்ணிருக்கணும். உங்க அப்பாவை கடத்தினவங்க மேல ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நீங்க வேணா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். சார், இங்க பாருங்க, எந்த பிரச்சனையுமே வேண்டாம், இதை நாங்களே டீல் பண்ணிக்கலான்னு தான் கம்ப்ளைண்டே கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணோம். கபிலன், உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. இப்போவே உனக்கும் வர்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா அட்லீஸ்ட் கிடைக்கிற தண்டனைய குறைக்க வாய்ப்பு இருக்கு. சார், இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க சார். எனக்கும் வர்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அன்னைக்கே எங்க அக்காவும் சொல்லிட்டாங்கல்ல. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றேன், இதுக்கப்புறம் ப்ரூஃப் இல்லாம அவனை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சார். சரி கபிலன், நீ கிளம்பலாம். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, திரும்ப நாங்க எப்போ இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாலும் வரணும், புரிஞ்சதா? சார், நான் செங்கோட்டு வேலர் வாரிசு சார். நீதியும் நேர்மையும் எனக்கு 2 கண்கள் மாதிரி. நான் நம்புற சத்தியம் என்னை காப்பாத்து சார். நான் வரேன். விடு ஐலி, மாட்டாமைய போயிருவான், பாத்துக்கலாம்.